வந்துருமா, அழுகாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சான், வேலை முடிஞ்சிருச்சான். கீழே 5 நிமிஷத்துல வந்துடும், அழுகாதீங்க, உட்காருங்க. ஐயர்மலை ரோப்காரில் சிக்கி அந்தரத்தில் கண்ணீர் விட்டு கதறிய பக்தர்களின் தவிப்பு காட்சிகள்தான் இவை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் ரோப்கார் திட்டம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டது. வியாழக்கிழமை மதியம் 2:30 மணி அளவில் ஐயர்மலையில் இருந்து கீழ் நோக்கி வந்த 4 பெட்டியில் பக்தர்கள் பயணம் செய்த போது அதிக அளவு காற்று வீசியதால் ரோப்காரின் கம்பிகள் வீல்களை விட்டு தடம் புரண்டதால் ரோப்கார் அந்தரத்தில் நின்றது. இதனால் இரு புறங்களில் பயணம் செய்த பக்தர்கள் ரோப்காருக்குள் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலிருந்து கீழ்நோக்கி வந்த 4 பெட்டிகளில் 2 பெட்டிகளில் இருந்த 3 பெண்கள் ரோப்கார் அந்தரத்தில் நின்றதால் புலம்பியவாறு இருந்தனர். கண்ணீர் விட்டு கதறி அழுததால் கீழிருந்த பணியாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நான் கீழே போய் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன், நான் மேலே அனுப்பி விடுறேன். அழுவாதம்மா, மேலே அனுப்பி விடுறேன். கீழே போய் அழுவாத வந்துடும். கீழ்ப்பகுதியில் இறங்க இயலாமல் தவித்த 8 நபர்களையும் பணியாளர்கள் ஏணி மூலம் பாதுகாப்புடன் இறக்கினர். மேல் பகுதியில் சிக்கியவர்களை மீட்க ரோப்கார் திட்ட பணியாளர்கள் தடம் புரண்ட ரோப்கார் கம்பியை சரி செய்யும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டனர். இரண்டு மணி நேரத்துக்கு பின்னர் கம்பி வடம் சரி செய்யப்பட்டு பக்தர்கள் 3 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தொடங்கப்பட்ட 2வது நாளே ரோப்கார் பழுது ஏற்பட்டதால் அதன் பயன்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக குளித்தலை செய்தியாளர் பீரன் தியாகராஜன்.